This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், யூஸ் பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு ஓனரா ஊழியர்களுக்கு போனஸ் கொடுத்து திக்கு முக்காட வைத்த சீன ஹோட்டல் உரிமையாளர். சீனாவில் புத்தாண்டையொட்டி விடுமுறை எடுக்காமல் உழைத்த ஊழியர்களுக்கு கௌரவப்படுத்தும் வகையில் லாபத்தில் ரூபாய் 64 லட்சத்தை போனஸாக ஹோட்டல் உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். உணவக உரிமையாளர்கள் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களின் பாராட்டுகளை குவித்து வருகின்றனர். தென்மேற்கு சீனாவில் உள்ளது லீச்சுவார் ஹாட்ஸ்பாட் உணவகம். இந்த உணவகத்தின் உரிமையாளர் ஹாங்மிங் பொதுவாகவே மிகவும் தாராளமான மனம் படைத்தவராம். ஹாங்மிங் தற்பொழுது இவர் தன்னுடைய ஊழியர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளார். சீன புத்தாண்டை ஒட்டி விடுப்பு எடுக்காமல் பணியாற்றி தனது ஊழியர்களுக்கு லாபத்தில் இருந்து 64 லட்சம் பகிர்ந்தளித்துள்ளார். 12 மணி நேரம் வேலை வாங்கி ஊழியர்களை புழிந்தெடுப்பதையே வேலையாக கொண்டுள்ள நிறுவனங்களை தான் தற்போது எங்கு பார்த்தாலும் உள்ளன. அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு மத்தியில் தனது உணவகத்தில் கிடைத்த லாபத்தில் ஊழியர்களை ஊக்குவித்து லாபத்தை பகிர்ந்து அளித்துள்ள ஹோட்டல் உரிமையாளருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். அதிக வேலை வாங்கி கொண்டு செய்த வேலைக்கேற்ப ஊதியம் கொடுக்காமல் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் நிறுவனங்களுக்கு மத்தியில் தனக்கு கிடைத்த லாபத்தில் ஊழியர்களுக்கும் பங்கு கொடுத்திருக்கும் சீன நபருக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஹாங்மிங் கிளிக்ஸ்வார் ஹாட்ஸ்பாட் என்ற பெயரில் சீனாவில் 8 கிளைகளை நடத்தி வருகிறார். அவரது உணவகங்களில் சீன புத்தாண்டு அன்று ஏராளமான மக்கள் வந்ததால் விற்பனை படுஜோராக நடைபெற்றுள்ளது. புத்தாண்டு தினத்தன்று மக்கள் கண்டிப்பாக அதிக அளவில் வருவார்கள் என்பது புரிந்து கொண்ட ஊழியர்கள் அனைவரும் விடுமுறை எடுக்காமல் உணவகத்திற்கு வந்து வேலை பார்த்துள்ளனர். இதனால் புத்தாண்டில் 3 நாட்களில் அந்த உணவகங்களில் 1.2 கோடிக்கு மேல் விற்பனை நடந்துள்ளது. இதனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்த உணவக உரிமையாளர் தனது ஊழியர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று நினைத்துள்ளார். இதையடுத்து புத்தாண்டையொட்டி கிடைத்த வருமானத்தில் தனது உணவகங்களின் கிளை மேலாளருக்கு 2.18 லட்சம் வரை போனஸாக கொடுத்துள்ளார். மேலாளருக்கு மட்டுமல்ல, தன்னுடைய ஊழியர்களுக்கு 84,000 ரூபாய் போனஸாக கொடுத்துள்ளார். குறைந்த ஊதியம் பெறும் கடைநிலை ஊழியர்களுக்கு 7,000 முதல் 8,400 வரை சன்மானமாக வழங்கப்பட்டுள்ளது. இப்படி மொத்தமாக தனது உணவகத்திற்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு 64 லட்சத்தை போனஸாக அளித்துள்ளார். இது குறித்து உணவகத்தின் உரிமையாளர் ஹாங்மிங் கூறியதாவது: எங்களது உணவகத்தில் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். புத்தாண்டு நாளை ஒட்டி எங்களது உணவகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் 140 பேர் விடுமுறை எடுக்காமல் வேலைக்கு வந்தனர். அதிக அளவில் மக்கள் வந்ததால் நல்ல வருமானம் கிடைத்தது. இதையொட்டி விடுமுறை எடுக்காமல் பணியாற்றிய அனைத்து ஊழியர்களுக்கும் ஊக்கமளிக்கும் உற்சாகம் கொடுக்கவும் புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் அவர்களது மரியாதை செய்யவே இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். இந்த செயல் அவர்களுக்கான மரியாதையை தவிர விளம்பர நோக்கமானது இல்லை என்று தெரிவித்துள்ளார். சீன உணவக உரிமையாளர்களின் இந்த செயலை நெட்சன்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.